அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஐஓ தமிழ்நாடு சார்பாக இந்த மாதத்துல ஜாயின் எஸ்ஐஓவில் சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அளவுல ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் சீரீஸ்ல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜமாத்தே இஸ்லாமியுடைய மாநில துணைத் தலைவர் ஜலாலுதீன் சாஹிப் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். எஸ்ஐஓ உங்களுக்கு வந்து எப்படி அறிமுகமாச்சு? எஸ்ஐஓ பாலர் சங்கத்திலிருந்து எஸ்ஐஓ அறிமுகம். எஸ்ஐஓ வந்து கிரிக்கெட் மைதானத்தில் அறிமுகமாச்சுன்னு சொல்லலாம். நான் 6வது படிக்கிற அந்த காலங்களில் பொதுவாக சனி ஞாயிறுகளில் நிறைய விளையாடுறது உண்டு. அப்படியாக ஒரு தடவை வந்து விளையாடுறப்போ ஃபக்ருத்தீன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐஓவில் வரகநேரியில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய ஒரு குரூப்போட விளையாண்டுட்டு எங்களையும் கூப்பிட்டு போனார். வாங்க ஒரு கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த டைமில் நம்ம எஸ்ஐஓ அப்படின்னா என்னன்ற வார்த்தையை அப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்குறோம். அப்படி தான் எஸ்ஐஓ அறிமுகமானது. அங்கே போனால் அப்துல் அஜீஸ் இப்போது மணிப்பாலில் இருக்கார். அவர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு இப்போ இருக்க டாக்டர் ஹஜ் மைதீன், அப்துல் ரஷீத், இந்த மாதிரியான நபர்கள் எஸ்ஐஓடைய வகுப்புகளை எடுத்தாங்க. மற்ற அமைப்புகளுக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா தனி மனித தொடர்புடையதாகவும் நம்மளுடைய ஆர்வத்திற்கு உரிய இடமாகவும் வந்து எஸ்ஐஓ பார்க்கப்பட்டது. இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எஸ்ஐஓ இருக்குது. எஸ்ஐஓ சமூகத்திற்கோ அல்லது மாணவர் சமூகத்திற்கோ ஒரு சக்தி வாய்ந்த பங்களிப்பை குறிப்பிட முடியுமா? எஸ்ஐஓவினுடைய அந்த ஐடியாலஜி மற்ற மாணவ அமைப்புகளை தாண்டி எஸ்ஐஓ வந்து ஒரு தனி மனிதனுடைய வெற்றியை மையப்படுத்திய ஐடியாலஜியை வச்சுருக்குது. இறைவனுடைய திருப்தியை மையப்படுத்தி மாணவ சமுதாயத்தை ஒன்று சேர்த்து ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு பெரிய ஐடியாலஜி. 1980s இருந்து இன்று வரைக்கும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எஸ்ஐஓ மாதிரியான ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒழுக்க வரம்புகளை மையப்படுத்தி இறைவனுடைய திருப்தியை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க மாதிரி தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கூட அது வந்து இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றிடம் தான். அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வந்து எஸ்ஐஓ கிட்ட தான் இருக்குது. உண்மையில் எஸ்ஐஓ வந்து இந்த நாட்டில் வந்து லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து தனிப்பட்ட ரீதியாக பண்படுத்தியிருக்கு. அவர்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம், அவங்களுடைய ஆளுமைகள், இன்னும் வந்து அந்த ஆளுமைகள் மூலமாக சமுதாயத்தில் வந்து பெரிய மாற்றம் ஏற்படுத்துறது. அது மூலயமா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பிலிருந்து கிளை வட்டங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் வந்து ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தீனை வந்து வாழ்க்கை நெறி என்ற தத்துவத்தை கொண்ட ஒரு பெரிய கொள்கையை முன்னெடுத்து கொண்டிருப்பவர்களும் கூட எஸ்ஐஓவில் இருப்பவர்கள் தான். இப்போ அந்த அளவிற்கு பார்த்தா இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து எஸ்ஐஓ வந்து கொடுத்துருக்கு. அது அல்லாமல் எஸ்ஐஓ எடுத்திருக்கக்கூடிய கேம்பெயின்ஸ், பிரச்சாரங்கள், அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய சிறப்பான திட்டங்கள், இதன் மூலமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லா மாநிலங்களிலுமே கூட எஸ்ஐஓவினுடைய அந்த முன்னெடுப்புகள் மூலமாக சமுதாயத்தில் வந்து கல்வி, ஒழுக்கம், ஆளுமை திறன், இந்த மூன்றிலும் வந்து இன்று வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதில் எஸ்ஐஓடைய பங்கு இருக்கு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. எஸ்ஐஓ எடுத்து நடத்தி வென்றெடுத்த நிறைய கேம்பெயின்ஸ் அதற்கு உதாரணமாக இருக்குது. இந்த நாட்டு மத்திய அரசிடம் எஸ்ஐஓ சமர்ப்பித்த கல்வி கொள்கைகள், கல்வி ரீதியான கொள்கைகளை வந்து பல முறை எஸ்ஐஓ ஆய்வு செய்து நாடு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான திட்டங்களை அரசிடமும் கொடுத்து அரசும் கூட வந்து
எஸ்ஐஓ முன்மொழிந்த அந்த கல்வி திட்டங்களையும் கூட அரசும் கூட கவனத்தில் எடுத்துக்கொண்ட வரலாறுகளும் இருக்கு. இப்போ அதே மாதிரி எடுத்துக்கொண்ட இன்னும் பல விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கூட இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது உலக அளவில் கூட வந்து இந்தியாவில் செயல்படக்கூடிய எஸ்ஐஓவினுடைய அந்த இம்பேக்டை வந்து உலக அளவில் கூட வந்து எல்லோரும் உணர்ந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றும் வரைக்கும் எஸ்ஐஓ வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் மாணவர்களுக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் இப்போ நிறைய இருக்கு. எஸ்ஏஓ ஏன் நீங்க பரிசீலிப்பீங்க? எஸ்ஐஓ நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று எஸ்ஐஓனுடைய ஐடியாலஜி தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மக்களிடத்துல வந்து நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எடுத்து வைத்த அந்த முறைமை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த வழிமுறை இருக்கு பாருங்க, அது வந்து இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு சிறந்த வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முழு வாழ்விலுமே கூட அதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை முற்படுத்தி பல நற்காரியங்களை வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகளுக்கு வந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தன்னுடைய வாழ்விற்கான ஒரு முன்னுதாரணமாக எடுத்து செயல்பட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி மறுமை வாழ்க்கையும் சரி மிக சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த விஷயத்தை தான், அந்த தாரக மந்திரத்தை தான் எஸ்ஐஓ செய்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு இளைஞனுக்கு சரியான வயதில் எஸ்ஐஓ கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த இளைஞன் மிகவும் பாக்கியமிக்கவன் என்று கருதப்படும். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் ஒரு இளைஞனுக்கு எஸ்ஐஓ கிடைச்சதும் கிடைக்காம போறதுக்குமான வித்தியாசத்தை கூட நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அந்த அளவிற்கு வந்து எஸ்ஐஓ நிச்சயமாக இன்றைய கால அளவிற்கும் ஏன் தேவை என்று சொன்னால், எஸ்ஐஓ ஒரு இஸ்லாமிய மாடலை, இஸ்லாமிய பிரதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை வந்து எஸ்ஐஓ செய்துக்கிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக எஸ்ஐஓ வந்து ஒவ்வொரு மாணவ இளைஞர்களுக்கும் இந்த காலத்திலும் கூட அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அது ரொம்ப அவசியமானதாகவும் இருக்கு. இப்போ மாநில அளவில் ஜாயின் எஸ்ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலியமாக பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு பொதுவா எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ரோல் மாடல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இன்றைய கால இளைஞர்கள் வந்து நேரான பாதையில் செல்வதற்கு வந்து அவர்கள் தடுமாறி நிற்பதற்கான காரணம் என்னவாக இருக்கு அப்படின்னா, நான் யாரை பின்பற்றுவது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியா வந்து இருக்கு. தான் வாழக்கூடிய காலகட்டங்களிலேயே ஒருவரை பின்தொடர்வதற்கான ஒரு மாடல் ஒரு ஆளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவன் நிச்சயமாக அவரை பின்தொடர்ந்து போவான். அது எங்கெங்க இருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு முதல் மாடலா இருப்பாங்க. பெரும்பாலும் குழந்தைகள் வந்து, ஆண் குழந்தைகள் அப்பாவை பின்பற்றுவாங்க, பெண் குழந்தைகள் அம்மாவை பின்பற்றுவாங்க. ஆனாலும் இந்த அம்மாவையும் அப்பாவையும் பின்பற்றக்கூடிய காலம் என்பது வந்து தன்னுடைய வயது அந்த புரிதல் ஏற்படும் வரைக்கும் தான். அதற்கு பிறகு இந்த மாணவ இளைஞர்கள் வந்து இந்த சமூகத்தை பின்தொடர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் தடுமாற்றத்தில் இருப்பதற்கான பெரிய காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, முன்னுதாரணங்கள் தான் வாழக்கூடிய காலங்களில் மிக அரிதாக இருப்பதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கு. ஆனால் எஸ்ஐஓ என்ன செய்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய விழுமங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த வாழ்வில் நிறைய பிரதிகளை, மாடல்களை உருவாக்கி கொண்டிருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் தைரியமாக தன்னுடைய பிள்ளைகளை எஸ்ஐஓவிற்கு அனுப்பினார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் இப்படியாக வருவார்கள் என்று சொல்வதற்கு இப்பொழுதே நிறைய ஆளுமைகள் எஸ்ஐஓவில் இருக்கிறாங்க. அப்ப நல்ல ஆளுமைகளை அடையாளப்படுத்தி, நல்ல ஆளுமை திறன் கொண்டவர்களை முன்னிறுத்தி நாம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எஸ்ஐஓவில் இருக்கிறது. இரண்டாவதாக, எஸ்ஐஓ மிக தெளிவாக இருக்கின்றது. இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏன் எஸ்ஐஓ அழைக்கிறது, வாருங்கள் எஸ்ஐஓ என்று ஏன் அழைக்கின்றது என்று சொன்னால், அங்கு இறைவனுடைய திருப்தியும் மறுமை வெற்றியும் என்ற மிகப்பெரிய தாரக மந்திரம் இருக்கு. எந்த ஒரு இளைஞனுக்கு
இறைவனுடைய திருப்தியையும் மறுமை வெற்றியையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக வந்து விடுகிறதோ நிச்சயமாக அவன் எந்த விதமான தடுமாற்றத்திற்கும் செல்ல மாட்டான். எந்த விதமான தவறான செயல்பாடுகளுக்கும் அவன் செல்ல மாட்டான். நிச்சயமாக அவனுடைய பாதை சொர்க்கத்தை நோக்கி நகரும். அதற்காகத்தான் நாம் அழைக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை இறைவனுடைய திருப்தியையும் மறுமை வெற்றியையும் பெறுவதற்கான ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்ஐஓ உங்களுடைய குழந்தைகளை அழைக்கிறது. மாணவ இளைஞர்கள் உங்களையும் அழைக்கிறது. ஆகவே எல்லோரும் எஸ்ஐஓவில் இணைந்து இந்த இறைவனுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தமான காலத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான மாணவ இளைஞர்கள் கண் முன்னால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த தடுமாற்றங்கள் சீரழிவுகள் எல்லாம் நம்முடைய பக்கத்து வீட்டில் தான் நடைபெறுகிறது என்று. ஆனால் அதே அனாச்சாரங்களும் அதே விதமான சமூக சீர்கேடுகளும் நம்முடைய வீட்டையும் நம்மையும் வந்து தாக்குவதற்கு வெகு தூரம் இருக்காது. ஆனால் நாம் இப்பொழுதே ஒன்று சேர்ந்து இந்த சமூக சீர்கேடுகளுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் களம் இறங்கினோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகமுமே சீராக அமையும் என்பது எஸ்ஐவினுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது. அவர்களே, நமக்கு முன்னாடி ஏராளமான விஷயங்கள் ஐதலால் சார் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு பயன்பெறும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசைவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.